தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும், திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும், குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும், இறைவன் அருளால் கர்ப்பம் தரித்தவர்கள் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும், நாங்களும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோன்றிடவும், எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும், உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்திடவும், எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும், இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்ந்திடவும், எங்களால் இயன்ற சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜையை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இன்னைக்கு திரையோதசி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். ஓணம் மலையாள மொழி பேசுபவர்கள்லாம் நம்ம வந்திருக்காங்க. அழகா இந்த மாதிரி இன்னைக்கு ஓணம் பண்ணிங்களா? ஓணம் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல்ல அழகா அத்தப்பூ கோலம்னு சொல்லி போடுவாங்க. அந்த கோலம் பார்க்கறதுக்கே அது அருமையா இருக்கும். பூக்கள்னாலேயே அழகாக பல வர்ணங்கள்ல அற்புதமாக கோலங்கள் போட்டு இந்த அத்தப்பூ கோலம். இந்த ஓணம் பண்டிகையை நாம் எதிர்த்து கொண்டாடுகின்றோம் அப்படின்னு சொன்னா இது பெருமாளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா? அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி யார் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக குள்ள உருவமாக அவதாரம் எடுத்து 3 அடி மண்ணு கேட்டார். யாருக்கிட்ட? மகாபலி சக்கரவர்த்தி. நம்ம கூட ஃபேமஸ் பண்ண 3 அடி மண் கேட்டார் வாமனன் உலகிலே 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது பாட்டு நிறுவப்படுத்துறேன். மகாபலி சக்கரவர்த்தி தர்மநதி தாழாறு வாழ்ந்து வந்த அரக்கர்குல ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா மகாராஜா. ராட்சசனாக பிறந்தாலும் எல்லா நல்ல குணங்களும் இருந்து தான தர்மங்கள் தன் நாட்டு மக்களை கேரள பகுதியை அந்த பகுதியை அவர் ஆட்சி புரிந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அந்த பகுதி மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு சொன்னா தேவர்களை துன்புறுத்துவது. 33 தேவர்களை அடக்கி ஆள்வது அப்படின்னு ஆணவத்தில் இருந்த காரணத்தினால அவரோட அந்த ஆணவத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவான் வாமனனாக அவதாரம் செய்தார். வாமனன் சொன்ன சின்ன குள்ள உருவம். ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு விஷயம், பெருமாளுடைய 10 அவதாரங்கள் ஒன்று ஆகவே இல்லை. கல்கி அவதாரம் ஆகல. மீதி எல்லா வாமன அவதாரம் தவிர மீதி எல்லா அவதாரங்களுமே பெருமாள் உயர்ந்துதான் போயிருக்காரு. விஸ்வரூப தரிசனம் இதுல கூட அப்புறம் தான் விஸ்வரூபம் கேட்கிறார். பெரிய விஸ்வரூப கண்ணன் மாதிரி மாயாஜாலம் ராமர் மாதிரி எல்லாம் மனிதனாக வாழ்க்கைன்னு அதெல்லாம் காட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாங்க தான தர்மங்கள்லாம். ஆனா இதுல மட்டும்தான் பகவான் கேட்பதற்காக போறோம். பிறர்கிட்ட கேட்பதற்காக தானம் பெறுவதற்காக போகின்றார். அதனால்தான் நெடிய பெருமாள் கூட குறுகி போகலாம். பிறரிடம் கேட்பது என்பது
பாவம் என்று உணர்த்துவதற்காகத்தான் என்னவோ தெரியல இத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்த பகவான் இப்போ அவங்ககிட்ட போய் கேட்கணுமே, யாசகம் கேட்கணுமே சொல்லிட்டு குள்ளமா போனோம். தானம் வாங்கின பிறகுதான் 3வது அடிய உலகளந்த பெருமாளாக மிக பிரம்மாண்டமாக வானத்தை ஒரு அடி, பூமியை ஒரு அடி, 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தலையில வைக்கிறான். அவனை பாதாள லோகத்தை தள்ளிடுறான். அப்படியே அழுத்தி காலால அழுத்தி பாதாள லோகத்தை ஆட்சி பண்ணுன்னு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அவன் ஆசைப்படுறான், வருஷத்துக்கு ஒரு நாள் நான் ஆண்ட இந்த பகுதியை நான் பார்க்கணும், இந்த பகுதியை நான் பார்க்கணும். மக்கள் சந்தோஷமா என்னை வரவேற்கிறதுக்காக வீட்டுல எல்லாம் கோலங்கள்லாம் 10 நாள் நடத்துவாங்க. அஸ்த நட்சத்திரம்னு ஆரம்பிக்கின்ற அந்த நாள்ல இருந்து சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க. சிங்கம் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல. சிங்க மாதம், அது தமிழ்ல சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிங்கம் மாதத்துல வரக்கூடிய நாள்ல அஸ்த நட்சத்திரம் அப்படின்ற விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர்றது அஸ்த நட்சத்திரம். கிட்டத்தட்ட அந்த டைம்ல இருந்து 10 நாள் தொடர்ச்சியாக நடத்துவார்கள், விழா நடத்துவார்கள். இன்னைக்கு பார்த்தாங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி கொடையோட எல்லா ஊர் முழுக்க எல்லா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பார்த்துட்டு போவார். எல்லா விதமான எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம, ஜாதி பேதங்கள் இல்லாம ஒரு வித்தியாசமா அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து நீங்க கொண்டாடுவாங்க. விதவிதமான உணவுகள் எல்லாம் சமைத்து சாப்பிடுவாங்க. எனக்கு கூட ஒரு மாதிரி ஆசை, வெட்டெல்லாக்காரங்க வீட்டுக்கு ஓரத்துக்கு போயிட்டு வரணும், நல்லா சாப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு. நல்லா அருமையான உணவுகள், தேங்காய் எண்ணெயில பால் பாயசம், சக்க பிரதமன், இப்படி பல விதமான உணவு வகைகள்லாம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகை நமக்கு உணர்த்துவது, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அடக்கமா இருக்கணும், ஆணவத்தை விட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெருமாளை நம்ம நிலைநாட்டினார். அந்த ஓணம் திருநாளோட பெருமையோட இன்னைக்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்து ஒரு நாள், திரையோதசியும் சேர்ந்து இருக்கின்ற நாள். அம்பாளுக்குரிய வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து, அதனால 3 பேரும் ஈஸ்வரன், ஈஸ்வரின் நாயகி அம்பாள், அந்த அம்பாளுடைய அண்ணன் திருமால், மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம இன்னைக்கு அந்த குங்கும அர்ச்சனையை நாம் செய்கின்றோம். எல்லாம் நம்ம எல்லாம் கடவுளை எல்லாம் பிரார்த்தனை செய்துப்போம். ஒரு பண்டிகை ஒரு ஸ்டேட்டுக்கு உரியது அப்படின்றது இல்லை. இப்போ எல்லா பண்டிகைகளும் எல்லா இடங்களுக்கும் உரிய ஒரு பண்டிகை தான். எல்லாரும் மனசு சந்தோஷமாக இருந்தால் எல்லா பண்டிகையுமே நம்ம கொண்டாடலாம். மனசு சந்தோஷமா இருக்கணும். ஹோலி கொண்டாடுறாங்க, இனி வடநாட்டு பண்டிகைன்னு ஒதுக்க முடியாது. எல்லாமே கலந்து நம்முடைய சனாதன இந்து தர்மம் நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுபவர்களுக்கு இன்றைய பொன் ஓணம் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு, அனைத்து கேரள சகோதரர்கள், மலையாளம் பேசக்கூடிய, மலையாள மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரி அனைவருக்கும் இனிய பொன் ஓண வாழ்த்துக்களோடு ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் பக்த விக்ன விநாசகாய நமஹ, மகாகணபதயே நமஹ. நானாவித பரிமளபுத்த புஷ்பாணி சமர்ப்பயாமி. நல்ல விநாயகர் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சொல்றதை மறுபடியும் சொல்லுங்க. எல்லா பலத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக, சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து. இப்போ ஒரு குங்கும அர்ச்சனையில பண்ணிட்டே வாங்க. குங்குமத்தினால மகாலட்சுமியை, ஓம்புலி அம்மனை, துர்காலட்சுமி, சரஸ்வதி அதெல்லாம் மனசார நினைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க.
ओम प्रकृत्यै नमः ओम प्रकृत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूतहितप्रदाय नमः ओम श्रद्धाय नमः ओम विभूत्यै नमः ओम परमात्मिकाय नमः ओम वासे नमः ओम पद्माधयाय नमः ओम पद्मायै नमः ओम सुसह्ये नमः ओम स्वाहाय नमः ओम स्वदाय नमः ओम सुदाय नमः ओम धन्याय नमः ओम हिरण्मये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टाय नमः ओम विभावर्ये नमः ओम अदित्ये नमः ओम दित्ये नमः ओम दीप्ताय नमः ओम वसुधाय नमः ओम वसुधारिणे नमः ओम कमलाय नमः ओम कांताय नमः ओम कामाय नमः ओम षोडशभवाय नमः ओम अनुग्रहप्रदाय नमः ओम बुद्धये नमः ओम अनकाय नमः ओम हरिवल्लभाय नमः ओम अशोकाय नमः ओम अमृताय नमः ओम दीप्ताय नमः ओम लोकशोक विनाशिन्ये नमः ओम धर्मनिलयाय नमः ओम करुणाय नमः ओम योगमात्रे नमः ओम पद्मप्रियाय नमः ओम पद्महस्ताय नमः ओम पद्महात्ये नमः ओम पद्मसुंदर्ये नमः ओम पद्मोद्भवाय नमः ओम पद्मभुग्ये नमः ओम पद्मनाभप्रियाय नमः ओम रमाय नमः ओम पद्ममालाधराय नमः ओम देव्ये नमः ओम पद्मिन्ये नमः ओम पद्मसंदिन्ये नमः ओम पुण्यकांताय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम प्रसादाभिमुखे नमः ओम प्रभाय नमः ओम चंद्रवदनाय नमः ओम चंद्राय नमः ओम चंद्रसपोधे नमः ओम चतुर्भुजाय नमः ओम चंद्ररूपाय नमः ओम इंद्राय नमः ओम इंदुशीतलाय नमः ओम आह्लादजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम शिवाय नमः ओम शिवकर्ये नमः ओम शक्तिये नमः ओम विमलाय नमः ओम विश्वजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम दारिद्र्यनाशिन्ये नमः ओम प्रीतिपुष्करिण्ये नमः ओम शांताय नमः ओम शुक्लमाल्याम्बराय नमः ओम प्रिये नमः ओम भास्करे नमः ओम बिल्वनिलयाय नमः ओम वरारोहाय नमः ओम यशस्विने नमः ओम वसुंधराय नमः ओम उदारांगाय नमः ओम हरिण्ये नमः ओम हेममालिन्ये नमः ओम धनदानकर्ये नमः ओम सिद्धये नमः ओम सत्रेण सौम्याय नमः ओम सुप्रदाय नमः ओम निर्भविष्मगदानन्दाय नमः ओम वरलक्ष्मे नमः ओम पशुप्रदाय नमः ओम शुभाय नमः ओम हिरण्यप्राकाराय नमः ओम समुद्रतनयाय नमः ओम ध्येयाय नमः ओम मंगलाय नमः ओम विष्णुवक्षस्थलसिद्धाय नमः ओम विष्णुवन्दे नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायणसमाश्रिताय नमः ओम धारिद्र्यदंशिन्ये नमः ओम देव्ये नमः ओम सर्वोपद्रववारिण्ये नमः ओम नवदुर्गाय नमः ओम महाकाल्ये नमः ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः ओम त्रिकालज्ञानसम्पन्नाय नमः ओम भुवनेश्वरे नमः ओम महालक्ष्मी नमः ओम विष्णुपत्ने नमः ओम महामायने नमः ओम वेङ्कटेश्वरदेवे नमः ओम कुङ्कुमार्चनं समर्पयामि ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम மாணவர்கள் கூட சில பேர் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம் இல்லையா? இது ஆசிரியர் தினம். இது அரசாங்க ரீதியான ஆசிரியர் தினமா? நம்மளுடைய ஆசிரியர் தினம் என்பது ஆடி மாதம் வர குரு பௌர்ணிமா வியாச பௌர்ணிமா தான் நம்ம காலகாலமாக ஆயிரம் வருஷமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்தை அறிவிச்சதாக இன்றைய தினமும் நம்ம ஆசிரியர் தினம் போடுறோம். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் நல்லபடியாக அப்படியே இருக்க ஒரு சின்ன அறிவிப்பு இருக்குதா? வருவாங்க ஒரு மழை வருதா? அது மாதிரி நம்ம ஆசிரியர் பதிவிட்டோம். இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழ் அவருடைய வாவு சிதம்பரனாருடைய பிறந்த நாள். அவருடைய சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த இலக்கியவாதி, முருகன் மேலே அற்புதமான பக்தி கொண்ட ஒரு ஆன்மீகவாதியும் கூட. ஆனால் அவர்கள்